இது வெற்றியின் நேரம். கர்த்தருடைய வார்த்தையை திரும்புவோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை இந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். அருமையானவர்களே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை கர்த்தர் கண்டு படவிளக்கமாக இங்கே எழுதி வைத்திருக்க பார்க்கிறோம். எகிப்து பிசாசுனுடைய ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கானான் கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. எகிப்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். பாவத்தை மன்னித்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். இந்த கானானை குறித்து இங்கே நான் வாசிக்கும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, தொடர்ந்து இதை பார்த்து கொண்டு வருகிறோம். சில சத்தியங்களை தொடர்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது. பிரசங்கம் கேட்குறது நம்ம நோக்கம் கிடையாது. வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவது நம்முடைய நோக்கம். ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருந்து வருகிறது. மறுபடியும் கேட்டு அதை புரிந்து கொள்வதற்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எல்லாரும் சொல்லுவோம், என்ற கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். மறுபடியும் சொல்லுவோம், என்ற கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். கர்த்தர் அப்படி சொல்லி இருக்கிறார். அதுதான் சரியாக இருக்க முடியும். இன்றைக்கு பிரசங்கிமார் பல்வேறு விளக்கங்களை கொடுக்குறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்திற்கு ஏற்றாற்போல் இன்றைக்கு பிரசங்கிமார் விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் மனிதனுடைய கருத்து அல்ல, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பது தான் முக்கியம். ஆகவே நம்முடைய தேவன் நல்ல தேவன். அவர் கொடுக்கறதெல்லாம் எல்லாம் நல்லது தான். இந்த கானான் தேசத்தை கல்வாரி பாடுகள் மூலமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இழப்பமான ஒரு தேசத்தை நம்ம கொடுப்பதற்காக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்தை விட்டு இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவை ஏற வேண்டிய அவசியம் இல்லை. இவளெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அருமையான தெளிவு நமக்கு வந்துடும். கிறிஸ்தவ ஜீவியத்திலே தெளிவு மிக அவசியம். சத்தியத்தை குறித்த தெளிவு. சத்தியம் என்பது என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். தேவன் தான் சத்தியம். அவரை குறித்த தெளிவான ஒரு எண்ணம், தெளிவான ஒரு வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் உனக்கு பெற்றுத்தரும் என்பதை திட்டமாய் நீ தெரிந்து கொள். ஆகவே தான் அடிக்கடி ஜெபிக்கணும். கர்த்தாவின் மனதை திறந்து சத்தியங்களை உள்ள நீ எழுதிவிடும். புதிய ஏற்பாட்டில் இருக்க இந்த புதிய உடன்படிக்கை குறித்து ஒரு மேன்மை என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய பிரமாணங்களை வார்த்தைகளை நம்முடைய மனதிலே எழுதுவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். மனதில் போய் யாரும் எழுத முடியாது. தேவனை தவிர வேறு யாரும் எழுத முடியாது. அடிக்கடி ஜெபிக்கணும். இது என்னையால் முடியாது, உம்மால் முடியும். இந்த மனதை திறந்து தேவனை குறித்த சத்தியங்களை உள்ளே நீர் பதித்து விடும் ஆண்டவரே. இது நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன்? 1000-10,000 மக்கள் நல்லவர்கள், பரிசுத்தாய் பெற்றவர்கள். வேதத்தை குறித்து எந்த தெளிவும் கிடையாது. பாருங்கள், ஒரே குழப்பம். கிறிஸ்தவ ஜீவம் அனாந்தரம், இடுக்கம், நெருக்கம், இதையே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வாழ்நாளெல்லாம் இடுக்கத்தையும் நெருக்கத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சிந்தனையும் கிடையாது. ஆகவேதான் நல்ல ஞானமுள்ள தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். கிறிஸ்தவ ஜீவியம் நல்ல ஜீவியம். மறுபடியும் சொல்லுவோம், இந்த கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். இது ஒரு ஜெபம் என்பதை அருமையானவர்களே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஜெபம் என்பது அருமையானவர்களே பாருங்கள், தேவனிடத்தில் பேசுகின்ற ஒரு அனுபவம். ஜெபத்தில் ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியம் நாம் பேசுகிற வார்த்தைகள். வாசிக்கலாம், சங்கீதம் புஸ்தகம்
65வது அதிகாரம் 2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபம் என்பது என்ன? நாம் பேசணும், தேவனதை கேட்டு பதில் கொடுக்க வேண்டும். வேறு எதுவும் ரொம்ப முக்கியம் கிடையாது. எத்தனை மணிக்கு எழும்பி நீங்கள் ஜெபிக்கிறீங்க, எத்தனை நாள் தண்ணி குடிக்காமல் இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இவைகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. காரணம், பிசாசு எது முக்கியம் இல்லையோ அதை தூக்க சொல்லுவான், எது முக்கியமோ அதை கீழே தூக்கி போட்டுருவான். அவனுக்கு தெரியும் ஜெபத்துக்கு பதில் வராதுன்னு. கவனியுங்கள். ஆகவே ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே என்ன செய்வார்கள்? வருவார்கள். ஆகவே நாம் பேச வேண்டும், அவர் கேட்க வேண்டும், பதில் கொடுக்க வேண்டும். இதுதான் ஜெபத்தின் முக்கியமான நோக்கம். அவர் தேவன் சமூகத்தில் வரும்போதே என்ன பேசுகிறோம் என்பதை குறித்து நாம் எச்சரிக்கையாய், அருமையானவர்களே, நாம் தீர்மானித்து கொண்டு போக வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. என்னத்தையும் பேச முடியாது. அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, வானத்தையும் பூமியும் படைத்தவர், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன். இன்றைக்கி ஒரு பெரிய ஹோட்டல் ஓனர் வாராருன்னா, அடையப்பா பணக்காரன்னு சொல்லி பாருங்கள், மக்கள் அங்கீகரிக்காங்க. நம்முடைய தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன், அவ்வளவு பெரியவர். அவரிடத்தில் என்ன பேசுகிறோம் என்பது மிக மிக முக்கியம். காரணம், ஜெபம் என்பது அது வார்த்தையை மையமாக வைத்து செயல்படுகிற ஒரு விஷயம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தரிடத்தில் பேசும் பொழுது தேவனுடைய மக்களே, ஞான வார்த்தைகளை நாம் அவரிடத்திலே பேச வேண்டும். ஞான வார்த்தைகளை பேச வேண்டும். காரணம், அவர் ஒரு ஞானத்தினுடைய தகப்பன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சகல ஞானமும் அவருக்குள்ள தான் என்ன செய்கிறது? அது புரண்டு வருகிறது. ஞானமற்ற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், மக்கள் பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி ஞானமற்ற காரியங்களை தான் பேசுகிறாங்க. எல்லாம் அஞ்ஞானமான காரியங்களை தான் பேசுகிறாங்க. எல்லாம் வியாதி, சாவு, தேவை, பிரச்சனை, இதை பற்றி தான் இன்றைக்கி மக்கள் பூராவும் பேசி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, ஜெபம் என்பது ஞான தகப்பனிடத்தில் ஒரு ஞான பிள்ளை ஞான வார்த்தைகள் மூலமாய் தொடர்பு கொள்கிறது தான் ஜெபம். அஞ்ஞானமாக அங்கே பேசக்கூடாது. இன்றைக்கி உலகத்தில் மக்கள் ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி தேவன்கிட்ட போய் பேசக்கூடாது. தேவன் வேறு, மனிதர்கள் வேறு என்பதை தீர்க்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். போன வாரத்திலேயே நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் நம்ம அப்பா, ஆனால் நம்ம வீட்டில் இருக்க அப்பா இல்லை, திட்டமாய் மனதில் வைக்க வேண்டும். என்றால் அப்பா அப்பான்னு சொல்லும்போது சில சமயங்களில் தப்பாக நமது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. கவனியுங்கள், நம்ம வீட்டில் இருக்க மாம்சீகமான அப்பா இல்லை, அவர் நம்மளை மாதிரி. நம்மகிட்ட இருக்க பலவீனம்லாம் அவர்கிட்டையும் இருக்குது. ஆனால் அநேக குடும்பங்களில் தகப்பனுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. தேவன் மக்களை, அந்த அப்பா இல்லை, இது ஞான அப்பா. கோடி பேரில் ஒருவர் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அவரிடத்தில் பேசும் பொழுது அருமையான மக்களே, வார்த்தை குறித்து மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் ஞானத்தின் தகப்பன். அவரிடத்தில் அவருடைய பாஷையில் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். அவரை கான்டாக்ட் பண்ணும் பொழுது அவருடைய தரத்திற்கு ஏற்றாற் போல அவருடைய வார்த்தைகளை பேச வேண்டும். அவருடைய வார்த்தைகள் ஞான வார்த்தைகள். அதை பூமியில் நினைச்ச முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஞான வார்த்தைகள் இந்த ஞான களஞ்சியத்தில் இருக்கிறது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு செய்திருக்க பெரிய நன்மை என்னன்னு சொன்னால், அவருடைய ஞானத்தை இந்த புஸ்தகத்துக்குள்ளே அடைத்து இந்த ஞான களஞ்சியத்தை இலவசமாக அவருக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். இன்றைக்கி ஒரு மெடிக்கல் புக்கு வாங்க போனால் 4000 வாங்குறாங்க, இன்ஜினியரிங் புக்கு வாங்க போனால் 4000 வாங்குறாங்க. ஆனால் அந்த புஸ்தகம் 100 ரூபாய்க்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. இது உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத தேவ ஞானம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது முதலாவது ஞான புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணிட்டு தான் அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். நேரடியாக தடபடன் கர்த்தர் சமூகத்தில் நம்ம பிரச்சனையெல்லாம் கொட்டுறது ஜெபம் கிடையாது. அருமையானவர்களே, கவனிங்க, அதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு, சத்தமாக சொல்லுங்க, அருவருப்பு. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம், வேதத்தை ரெஃபர் பண்ணாதவன், வேதத்தை முதல்ல பார்க்காதவன், வேதத்தை வாயிலே கொண்டு வராதவன், அப்படி ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு என்றது. எல்லா ஜெபங்களும் அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. ஜெபம் நாம் நினைச்சுக்கிறோம். ஆனால் ஜெபம்னு சொன்னால் அந்த ஜெபத்திற்கு பதில் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். பதில் வர வேண்டுமானால் கர்த்தர் சில நிபந்தனை வைத்திருக்கிறார். அதை கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதில் முக்கியமான நிபந்தனை வார்த்தை. எல்லாரும் சொல்லுவோம், வார்த்தை. இது ஒரு வார்த்தை உலகம். நம்முடைய தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. கவனிங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுங்கிற பேரில் நம்ம மத்தியில் என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். ஆகவே தேவன் ஒரு வார்த்தை, அவருடைய குமாரன் ஒரு வார்த்தை.
நாம் வார்த்தை மனிதர்களாக இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தினுடைய நீதிகள் பரலோகத்தினுடைய நீதிகள் கிடையாது. இது விழுந்து போன உலகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசுடைய உலகம். இதில் பேசுகிற மாதிரிலாம் கர்த்தர்ட்ட வந்து பேச முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் வீழ்ந்து போன பேச்சு தான் இன்றைக்கி அருமையான சமுதாயத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, நல்ல உயரமான உன்னதமான வார்த்தைகளை நீ என்கிட்ட என்ன செய்யணும்? சுமந்து கொண்டு வர வேண்டும். வார்த்தைகள் தான் இந்த அகில உலகத்தில் பெரிய பொக்கிஷம். பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது அது தேவனுடைய வார்த்தை. அது வாயில் இருக்கும் பொழுது பரலோகம் உன்னை கனம் பண்ணுகிறது. ஜபங்களுக்கு துரிதமாக பதில் என்ன செய்யும்? வரும் என்பது திட்டமாய் தெரிந்துகொள். படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், ஞானம் உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அறிவை பற்றி நாம் பேசவில்லை. அறிவு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும். ஞானம் இந்த புஸ்தகத்தில் என்ன செய்கிறது? வருகிறது. அறிவு வேறு, ஞானம் வேறு. அநேக அறிவுள்ள மேதாவிகளுக்கு ஞானமே கிடையாது. ஒன்றும் படிக்காத அறிவில்லாத சில பெண்களுக்கு ஏகப்பட்ட ஞானம் என்ன செய்கிறது? இருக்கிறது. இதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையான பாருங்கள், கர்த்தருடைய காரியமே ஒரு ஆச்சரியமான காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பட்டம் பெற்ற பெரிய மேதாவிகளுக்கு தெரியாத காரியங்கள் சாதாரண அப்பாவிகளுக்கு தெரிய முடியும். காரணம், இவர்கள் தங்களை தாழ்த்தி ஞானத்துக்கு தங்களை என்ன செய்திருக்கிறார்கள்? அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஞானம் என்பது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. கர்த்தர் சொல்றார், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கேன், நீல கயிறை விடுறேன், நீ ஞானத்தை நல்ல கட்டியாக பிடிச்சிக்க. அது உன்னுடைய சந்ததிக்கு நல்ல வாழ்வை என்ன செய்யும்? கொண்டு வரும். அகில லோகத்திலும் விலையேற பெற்றது பொன்னும் வெள்ளியும் பவளமும் கிடையாது, தேவனுடைய ஞானம். அதை யோபின் புஸ்தகத்தில் ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5 வாசிக்கிறேன். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். மோசே சொல்கிறான் பாருங்க, ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் வேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். அவை ஞானம் என்பது என்ன? தேவன் எழுதி கொடுத்திருக்கிற கற்பனைகள், கட்டளைகள். சிம்பிள். கர்த்தருடைய வார்த்தை தான் அது ஞான வார்த்தை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்த வசனத்துக்கு நாம் போவோம். 7ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம், ஜெபத்தை பற்றி பேசுகிறார் பாருங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி அது. கவனி, 6ஆம் வசனத்தில் வார்த்தையை பற்றி பேசுகிறார், தேவனுடைய வார்த்தையை பற்றி பேசுகிறாரு. 7ஆம் வசனத்தில் ஜெபத்தை பற்றி பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற பெரிய ஜாதி வேற எந்த ஜாதி? அப்படியானால் அருமையானவர்கள், வார்த்தையின் மூலமாக தான் கர்த்தரை சமீபமாக என்ன செய்ய முடியும்? நெருங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம் கண்ணீர் மூலமாக இல்லை, நம்முடைய சரீர ஒடுக்கங்கள் மூலமாக இல்லை, ராத்திரி 2 மணிக்கு எழும்பி கண்விழிப்பு பண்ணுறதுனால இல்லை, வார்த்தையின் மூலமாக தேவனை கிட்டிச் சேரலாம், சமீபமாய் வரலாம் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், உன் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளவாய் உன் வழிகளை காட்டிலும் என் வழிகள் உயரமாக இருக்கிறது. எல்லா மதங்களும் இன்றைக்கு சரீர ஒடுக்கங்களை போதிக்கிறது. கடவுளை நெருங்கணும்னா சரீரத்தை ஒடுக்கி இப்படி போனால் 41 நாள் உபவாசம் இருந்து நோன்பு இருந்தால் கடவுளை நெருங்கலாம். கர்த்தர் சொல்ற, மறந்துரு, மனுஷியமான வழிகள் இல்லை இது. நான் ஒரு வழி வச்சிருக்கிறேன், அந்த வழியாக நீ வரணும். அது வார்த்தை வழி, ஞான வழி, தேவனுடைய வழி. கவனியுங்கள். ஆகவே கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எந்த ஜாதி? இந்த வார்த்தையை பெற்ற ஜாதி தான் கர்த்தரை சமீபமாக என்ன செய்யலாம்? நெருங்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே சொல்கிறேன், செவ்வாய் கிரகம் சமீபத்தில் இருக்குதான். அதுக்கு மேலே சூரியன், நட்சத்திரங்கள், அருமையான 2வது வானம், அதுக்கு மேலே கர்த்தர். இந்த செவ்வாய் பாருங்கள், 48.5 கோடி மைல் அந்த பக்கத்தில் இருக்குதான். எனக்கு அது பார்த்த உடனே தலையை சுற்றிடுச்சு. பாருங்கள், விஞ்ஞானிகள் அருமையானே கர்த்தரை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறாங்க. 48.5 கோடி மைலுக்கு அந்த பக்கம் அந்த சின்ன கிரகம் இருக்குது. அதுக்கு மேலே கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.
கவனிங்க, அந்த தூரத்தில் இருக்கிற கர்த்தரை சமீபமாய் கொண்டு வருகிற இந்த வார்த்தை எல்லாரும் கரங்களை தட்டி கத்த சோதரிப்போம். அவ்வளவு தூரத்தில் இருக்கிற கர்த்தர், நெருங்க முடியாத கர்த்தர். அருமையான இந்த வார்த்தையின் மூலமாய் அவர் என்ன செய்யலாம்? நெருங்கலாம். அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், ஜெபிக்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல எந்த ஜாதிக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று இங்க மோசே கேட்கிறான் பாருங்க. எத்தனை பேர் கர்த்தர் சமீபமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அநேக மக்கள் இன்றைக்கு எதுக்கு ஜெபிக்கணும்னு தெரியாதபடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். எல்லாம் ஒரு பேரு புகழ். இவர் 10 மணி நேரம் ஜெபிப்பார், இந்த பேரு தான். அருமையான தேவ மக்களே, வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உள்ள உண்மையாக என்ன செய்யணும்? இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்ன செய்வான்? பெறுவான். யாருடைய பாராட்டும் அதற்காக நாம் ஜெபிக்கவில்லை. தேவனை சமீபமாய் பெற வேணும். நாம் பேசுறது அவர் கேட்கணும், கேட்டு பதில் கொடுக்க வேண்டும். நாமும் நம்முடைய சந்ததியும் வாழ வேண்டும். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை உலக நிச்சய வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட புனிதமான நோக்கங்கள் நிறைந்தவர்களாய் அருமையான நாம் ஜெபிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஆலோசனை சொல்கிறார். எல்லாரும் மாதிரி இல்லை, எல்லாரும் சரியா இல்லைன்னு நான் சொல்றேன். ஆகவே தேவனுடைய மக்களை பாருங்கள், சமீபமாய் வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஜெபத்திலே நம்மிடத்திலே வருகிறார் எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கிறேன். ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். கர்த்தர் ஜனங்களை கூட்டின உடனே அருமையான என்ன நோக்கத்திற்காக கூட்டுகிறார் என்பதை நீங்கள் கவனியுங்கள். பாருங்கள், 30 லட்சம் மக்களை பற்றி கர்த்தர் பேசுகிறாரு. 30 லட்சம் மக்களை கூட்டுறாராம் பாருங்க. என்ன நோக்கத்தை ஒரு மனதில் வைத்திருக்கிறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி செய்வேன். அப்படின்னா எது முக்கியம்? தேவனுக்கு நமக்கு எது முக்கியமாக இருக்க வேண்டும்? கர்த்தத்தில் வரும் பொழுது வார்த்தை தான் என்றால் ஒரு வார்த்தை தேவன். பாருங்கள், இன்னைக்கு உற்சாகப்பட்டு பாருங்கள், நம்ம கையசைக்கலாம், காலசைக்கலாம், எல்லாம் நல்லது. ஆனால் அருமையான தேவன் வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்காரு பாருங்க. என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை சத்தமாச்சிங்க கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் என்ன செய்ய கடவர்கள்? போதிக்க கடவர்கள். ஒன்று நமக்கு நன்றாக விளங்குகிறது. பரலோகத்துக்கு போன அப்புறம் ஒருவேளை இந்த வார்த்தைகள் நமக்கு தேவைப்படாது. பூமியை பற்றி பேசுகிறாரு. ஏன்னா பரலோகத்தில் முகமுகமாய் நாம் அவரை என்ன செய்வோம்? சந்திப்போம். இன்றைக்கு அருமையான தேவனோடு ஒரு தொடர்பு இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் உனக்கு என்ன செய்கிறது? உண்டாகிறது. ஆகவே கர்த்தர் சொல்றார், நல்லா கேட்டு உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யி? படிச்சு கொடு. எதுக்குன்னு கேட்டா, பூமியில் நீ நல்லா இருக்கிறதுக்கு. எல்லாரும் சொல்லுவோம், பூமியில் நல்லா இருக்கிறதுக்கு. பரலோகத்துக்கு போகிறதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அந்த ஒரு டிக்கெட்டு போதும். கர்த்தர் சொல்றார், என்னுடைய தகுதியில் நீ பரலோகத்துக்கு என்ன செய்யலாம்? போயிடலாம். இப்போ பரலோகம்னு அநேகரை போல அடிச்சுட்டு நடக்காத. பூலோகத்தில் எப்படி வாழுகிறது கவனி. அது வார்த்தைக்குள்ள என்ன செய்யறது? இருக்கிறது. உன் பிள்ளைகளுக்கு படிச்சு கூட. அடுத்தாப்புல சொல்றாரு பாருங்க, 10ஆம் வசனம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும். உன் ஜீவன நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய கடவாய்? பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, பேர பிள்ளைகளுக்கும் படிச்சு கொடு. காரணம், வாழ்வு இதுக்குள்ள தான் செய்து இருக்குது. வெறும் ஜபத்தில் இல்லை, வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. வார்த்தையை எடுத்துக்கொண்டு அருமையான ஜபத்தில் வரும்போது தேவன் சமீபமாக உனக்கு மரியாதை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அப்போ கடவுள்னு சொன்னோடனே பாருங்க, நம்ம வச்சாலும் நம்ம நினைச்சிடக்கூடாது. இப்படி வரக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. மனுஷனுடைய எண்ணங்கள் அப்படி இருக்குது பாருங்க. கடவுள்னு சொன்னோன்னே நமக்கு வரலாறு செஞ்சோடனே அவர் வரணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அருமையான கவனியங்கள், கர்த்தர் சமூகத்தில் வருகிறதே ஒரு பெரிய பாக்கியம். கோடா கோடி மக்களுக்கும் இந்த தேவனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் ஒரு நாளில் இயேசுவே உள்ளே வாரனை கூப்பிட்டு நிமித்தமாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சமீபமாக என்ன செய்கிறார்? வருகிறார். அந்த இயேசு கூட வார்த்தையாகத்தான் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இயேசுவை பெற்ற மக்கள் இந்த வார்த்தை மூலமாய் வருகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கர்த்தர் சொல்கிறார், வார்த்தை நிமித்தம் உனக்கு சமீபமாக நான் செய்கிறேன், வாரேன், மனதில் எப்போதும் வச்சுக்க. இதை அவர் தான் ஒரு பிரசங்கியார் சொல்கிறாரு, இந்த வார்த்தைகள் என் இருதயத்தை விட்டு மனதை விட்டு நீங்கிற மாத்திரம். இந்த புத்தகம்
என்னை விட்டு நீங்கிறது இல்லை. நான் படுக்கும்போது நான் கூட தான் வச்சுருக்கேன். ராத்திரி தூங்க போகும்போது புஸ்தகத்தை வாத்துட்டு தூங்குறேன். காலம் எழும்பும்போது முதலாவது இந்த புஸ்தகத்தை நினச்சிக்கிறேன், பார்க்குறேன். புஸ்தகத்தை பார்க்கறது மூலமாக தேவனை நான் நினச்சிக்கிறேன், பார்க்கிறேன். அது வந்தி தேவனை பார்க்க முடியாது. தேவன் ஆவியாக இருக்கிறார். அருமையான கவனிங்க, தேவனை தொட முடியாது, தேவனை பார்க்க முடியாது. ஆனால் அந்த வார்த்தையின் மூலமாக தான் அவரை நினைச்ச முடியும், பார்க்க முடியும். சமீபமாய் வர வேண்டுமானால் வார்த்தையை நேசிக்கணும், வார்த்தையின்படி கீழ்ப்படியணும். கஷ்டமாக இருந்தாலும் அருமையான அது செய்ய வேண்டும். வாழ்வுக்கு வழியை நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன், கவனிங்க. ஆகவே ஜபத்துக்கு வழி வார்த்தை. வாயில் வார்த்தை வைக்கிறதுனால ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் நினைச்சுவார்கள், வருவார்கள். ஆகவே வார்த்தையை வாயில் வைக்கும்போது தான் தேவன் சமீபமாய் வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் அருமையானவர்களே அதற்கு ஏற்ற பதில்களை தேவன் அவருடைய ஞான புஸ்தகத்தில் நினைச்சிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். கவனிங்க, பிரச்சனை நிறைந்த ஒரு உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன மக்களே, மனுஷிகமான பிரச்சனைகள் ஒன்றல்ல 1000 இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, இன்னொருத்தருக்கு இன்னொரு பிரச்சனை. இவங்க நினைக்காங்க எங்கள் பிரச்சனை தான் பெருசுன்னு, அவங்க நினைக்காங்க எங்கள் பிரச்சனை தான் பெருசு. பிரச்சனை நிறைந்த உலகம். காரணம், உலகத்தின் அதிபதியாக பிசாசு இந்த உலகத்தினுடைய தலைவனாக இருக்கிற அப்படின்னாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் அவனே ஊற்றும் ஆதாரமாக இருக்கிறான். பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. ஆனால் தேவன் சொல்கிறார், உலக மனுஷருக்கு பிரச்சனை தான், அதோட செத்தான், அவ்வளோதான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு பிரச்சனைக்கு பதில் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? இந்த வார்த்தையில் என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த வார்த்தை கொடுக்கிற பதிலும் தேவன் கொடுக்கிற பதிலும் ஒன்று தான். காரணம், தேவனுக்கு என்ன பேசுவாரோ நேரடியாக சொப்பனத்தில் வந்து அவர் என்ன பேசுவாரோ அதை தான் அந்த புஸ்தகத்தில் என்ன செய்திருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரே எனக்கு சொப்பனத்தில் வந்து பேசுங்க ஆண்டவரே. கத்து சொல்றார், வர வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கேன், அதை பாரு. இது சொப்பனத்தை காட்டிலும், இது தரிசனத்தை காட்டிலும் இது விலையேற பெற்றது. ஆகவே தான் அருமையான தேவ சமூகத்தில் வரும் பொழுது பிரச்சனையோடு வரக்கூடாது. ஏன்? அடிப்படை காரணம், பிரச்சனைக்கு காரணம் உலகத்தின் அதிபதியை பிசாசானவன். கர்த்தர் பிசாசை வெறுக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசு கர்த்தருக்கு விரோதி. ஆகவே இந்த நரகம்னு சொல்கிறோமே நாம, அது மனுஷனுக்காக கடவுள் உண்டாக்கல. பாருங்க, வாசிக்கலாம் ஒரு வசனம், மத்திய சுவிசேஷம் 25:41. அப்பொழுது இடது பத்தில் நிற்கிறவர்களை பார்த்து இயேசு, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே என்ன செய்யுங்கள், போங்கள். நரகம் எந்த மனிதனுக்காகவும் உருவாக்கப்படவில்லை. அப்போ இவ்வளவு பாவம் செய்திருக்கிறான தேவனுடைய மன்னிப்பு அதை காட்டிலும் 1000 மடங்கு வலிமை உள்ளது. மனமோந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்புக்காக மனிதன் வருவானானால் நரகத்துக்கு போண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கு அவன் ஜெயிலில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவனுடைய பாவங்களை மன்னித்து விட்டார். அரசாங்கம் மன்னிக்கவில்லை, கர்த்தர் அருமையானே அனைவருடைய பாவங்களை மன்னித்து இருக்கிறார். அநேக பரலோகத்துக்கு போகிறவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? ஆயுள் கைதி, ஆனால் செத்த பரலோகத்துக்கு போயிடுவாங்க. காரணம், கர்த்தர் பாவங்களை மன்னித்து விட்டார். கொலை பண்ணியிருக்கிறான், உண்மை, கர்த்தர் மன்னித்து விட்டார். கவனிகள். ஆகவே மனிதர்களுக்காக நரகம் உருவாக்கப்படவில்லை, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் கர்த்தர் அவியாத அந்த அக்னியை படைத்து வைத்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ மனுஷன் ஏன் அங்கே போகிறான்னு கேட்டால், பிசாசு கூட அருமையான முறையிலே பாருங்கள், இவன் கைகோர்த்து கர்த்தரை விட்டு தூரமாக போகிறதுனால மக்கள் நரகத்துக்கு என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். ஒரு மனிதன் கூட நரகத்துக்கு போகிறது கர்த்தருடைய இஷ்டம் கிடையாது, திட்டம் கிடையாது. மனிதன் பாருங்கள், இத்தனை தப்பு செய்தாலும் கர்த்தர் சொல்றார், நான் மன்னிக்கிறேன். ஆனால் பிசாசு ஒரே ஒரு தப்பு செய்தான். என்ன தப்பு செய்தான்னு சொன்னால், கர்த்தர் உட்கார்ந்துருக்க சிங்காசனத்தில் நான் போய் உட்காருவேன்னு சொன்னான். அந்த ஒன்று தான், அவ்வளோதான். அவனுக்கு மன்னிப்பே இல்லை. பாருங்கள், நரகம் தான் அவனுடைய முடிவு. அவனுடைய முடிவு நரகமாக இருக்கிறபடினாலே அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு தீமை செய்ய வேண்டுமோ அவ்வளவு தீமையை மனு மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் அவனுடைய லட்சியம். 24 hours, 24 மணி நேரம் அவன் ஃபுல் டைம் ஜாபில் இருக்கிறான். நாம் போகிறது நரகத்துக்கு போகிறோம், நமக்கு மீட்பே கிடையாது. அதுக்கு முன்னாடி தேவன் நேசிக்கிற அந்த மக்களுக்கு, அவன் ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ, வாதனையை கொடுத்தா அது தேவனுக்கு வலிக்கும் என்று பிசாசுக்கு தெரியும். பழி வாங்குகிற ஒரு நடவடிக்கை தான் பாருங்கள் இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடவுளுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது.
ஆகவே பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சா பரலோகத்துக்கு தான் போகணும். இந்த உலகத்தில் நல்ல பிரச்சனைகள் இருக்குது, பிசாசு இருக்க வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் உலக மனுஷனுக்கு இன்றைக்கி பிரச்சனை தான். கர்த்தரத்தில் வரவில்லை என்றால் நிரந்தரமான மீட்பு அவனுக்கு இல்லை. ஆனால் தேவனுடைய மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்கும் பதிலை தேவன் இந்த புத்தகத்தில் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இப்போ எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. இது 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 பெரிய நியூஸ் ஒன்றும் கிடையாதுங்க. வரும்னு அவரே என்ன செய்யிருக்காரு, சொல்லியிருக்காரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்களும் உலகத்தை ஜெயிக்கலாம். எப்படி ஜெயிக்கலாம்? வார்த்தை கொடுக்கின்ற மரியாதை, வார்த்தை கட்டியாக பிடித்து கொண்டு உள்ளத்திலும் மனதிலும் அருமையானதை இறுக்கி அதை பற்றி கொள்ளும்போது தான் ஜெயம் கிடைக்கும். திறந்து கொள்ளுங்கள். தேவனுடைய மக்களே பாருங்கள், ஒரு 4 நேரம் இந்த வசனத்தை சொல்லிட்டாகல, உடனே பதில் வந்துடும் நான் உங்களுக்கு சொல்லலை. சில சவால்கள் கொஞ்சம் வலுவாக இருக்கிறது. நாமும் கொஞ்சம் வலுவாக இந்த வார்த்தைகளே அருமையானே, அது வாரங்களாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம், அதை கட்டியாக பிடித்து கொண்டு வாயிலும் மனதிலும் அவிதமாக வைக்கும் பொழுது தான் விடுதலை என்ன செய்கிறது, வருகிறது என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது, கர்த்தர் ஜெபத்தை பற்றி பேசுகிறார் பாருங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திற்கு உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்க உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு என்ன செய்வார், பலன் அளிப்பார். ஜெபம் பண்ணும்பொழுது அறக்கதவை பூட்டிக்கிட்டு தான் ஜெபம் பண்ணு கர்த்தர் சொல்லிட்டாரு. அதனால நான் பூட்டிக்கிடுவேன்னு சொல்லி நீங்கள் பாரு, சிலவங்க இருக்கிறதே ஒரு ரூம் தான், அதை பூட்டிக்கிட்டு இவங்க வெளியே வர்றதில்லை. ஆக யாரும் உள்ளே போக முடியாது. குடும்பத்தில் ஒரே கலாட்டா. ஒருத்தர் கேட்டார், உங்கள் பைபிளில் இப்படி தான் போட்டிருக்காயா அப்படின்னு கேட்டார். தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு குடும்பத்தில் கலாட்டா கொண்டு வராதிங்க. தனி ரூம் இருந்துச்சுன்னா சரி போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அருமையான பிள்ளை, இங்கே எது முக்கியங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறோம் பிதா வெளியரங்கமாய் உனக்கு என்ன செய்வார், பலன் அளிப்பார். எல்லாரும் சொல்லுவோம், அந்தரங்கத்தில் பார்க்கிறோம் பிதா வெளியரங்கமாய் எனக்கு பலன் அளிப்பார். ஜெபத்தில் எது முக்கியம்னு இயேசுநாதர் ஆரம்பிக்கிறாரு. ஜெபம் பண்ணும்போதே பதில் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்ன செய்ய வா. அநேக ஞானமற்றவர்களைப் போல ஜெபம் பண்ணாத. இன்னைக்கு அநேக லட்சங்கள் வீணா தான் அருமையான ஜெபிக்கிறார்கள், வேஸ்ட்டு. கவனி, கத்த சொல்கிறாரு, நல்ல ஒரு அறிவோடு வா. ஏன்னா நான் ரொம்ப அறிவான ஆள். நான் உன்னை பெத்தெடுத்துருக்கிறேன், நான் உங்கள் அப்பா, நீ என் பிள்ளை. ஆகவே அப்பாட்ட வரும்பொழுது ஞானம், அப்பாட்ட வரும்பொழுது ஞான பிள்ளைகளாய் என்னுடைய நோக்கம் என்ன, ஜெபத்தில் என் நோக்கம் என்ன, அநேகரை போல நான் அலப்ப போகிறதில்லை. மை டைம் இஸ் ப்ரெஷியஸ். என்னுடைய நேரம் விலையேறப்பட்டது. சும்மா சில அலப்புறதுக்காக கர்த்தர் சமூகத்துக்கு வர்றதில்லை. போனால் கேட்கணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு வைராக்கியத்தோட வான் கத்த சொல்கிறாரு. என்றால் அநேக லட்சங்கள் அருமையான ஃபெயிலில் அந்த கேட்டகரிக்கு போயிடும் பொழுது கத்த சொல்ல, நீ பாஸ் பண்ணுற ஆளாக இருக்கணும். ஜெபத்தில் வரும்போதே நோக்கம் பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நோக்கம். காரணம், கர்த்தர் பதில் கொடுக்கறதுக்காகவே இருக்கிறார். சரியாக அவர்கிட்ட பேசுனா சரியான பதில் என்ன செய்யலாம், பெறலாம். இதை போல் பாக்கியம் வேற எங்கே இருக்குது? 100 முறை பேசுனா 100 முறை பதில் என்ன செய்யலாம், பெறலாம். வெளியே இருக்கிறவனுக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. ஆகவே 2 நன்மையிலே கர்த்தர் செய்திருக்கிறார். ஒன்று, நரகத்திலிருந்து தூக்கி எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். செத்ததுக்கப்புறம் இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் பதிலை வார்த்தையின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். தேவன் பரலோகத்துக்கும் தேவன், பூலோகத்துக்கும் தேவன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகிறோம், பூலோகத்தில் என்ன செய்ய போகிறோம், புஸ்தகத்தை பிடிங்கன்னு நான் சொல்கிறேன். சும்மா தானாக படுத்து வாயில் வந்து உள்ள போகிறதில்ல. நீ பற்றிக்கொள், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. இதுவே உன்னுடைய மூச்சும் ஆசையும் உன்னுடைய சொத்துமாக இருக்கட்டும். இப்படிலாம் வந்தால் தான் பேய்பிடித்த அந்த உலகத்தில் வெற்றி பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சத்துரு அவனுடைய கையில் நம்மளை பிடுங்கி எடுத்துருக்கிறதுனால அருமையான தீமை செய்கிறதுக்கு பிரயாசப்படுகிறான். இதில் சும்மா இருந்தோன்னா ஒரு காரியம் என்ன செய்யாது, நடக்காது. கர்த்தர் சொல்றார், உனக்கு ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறேன், அது வார்த்தை. ராத்திரி பகலாக நேரத்தை வீணாக்காம இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுவாயானால் கர்த்தர் சொல்றாரு, என்கிட்ட உனக்கு பதில் இருக்குது. அது வார்த்தையின் மூலமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போ அடுத்த வசனம், 7ஆம் வசனம்.
நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை என்ன செய்யாதுங்கள், அலப்பாதேயுங்கள். எதை பற்றி கர்த்தர் பேசுறாரு? முதல்ல சொன்னாரு பதில் பெறும்படி வா. ரெண்டாவது சொல்றாரு வீண் வார்த்தை என்ன செய்யாதே, அலப்பாதே. பரலோகம் ஒன்றைத்தான் கவனிக்கிறது, உன் வாயைத்தான் கவனிக்குது, உன் சத்தம் வார்த்தை. இதுதான் தேவனுக்கு முக்கியம். அவைதான் வாயை பற்றி ரொம்ப எச்சரிக்கையாயிருங்கள். வாழ விரும்புகிறவர்கள் அருமையானவர்களே கவனிங்க, வாயை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜெபத்தில் மாத்திரம் இல்லை, வீட்டில் என்ன பேசுகிறோம், தனியாக இருக்கும்போது என்ன பேசுகிறோம், வாய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது வாழ்க்கை நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு கொண்டு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்றார் வாய் வார்த்தை இதைத்தான் நான் பார்க்குறேன், எச்சரிக்கையாய் வா, கண்டதையும் இங்கே வந்து பேசாத. ஆகவே வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள். அஞ்ஞானிகள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று என்ன செய்கிறார்கள், நினைக்கிறார்கள். ரொம்ப பேசுறதுனால ரொம்ப பதில் வரும் போல் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்த வசனத்தில் அவருக்கு சொல்றாரு பாருங்க, அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். ரொம்ப பேசுறதுனால ரொம்ப பதில் வரும்னு நினைக்காத, அது முட்டாள்தனம். மனுஷர் நினைக்கிற பிரகாரமாக தேவன் நினைக்கிறது இல்லை. கவனிங்க, ஆகவே ரொம்ப பேசாதீங்க. இங்கே அருமையான தேவன மக்களே, அஞ்ஞானிகளை போல கர்த்தர் சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, நீ அஞ்ஞானி கிடையாது. எல்லாரும் சொல்ல, நான் ஞானி. என்னையா ஞானின்னு சொல்லிட்டீங்க, எங்கள் டீச்சர் என்னைய முட்டாள்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அறிவை கொண்டு ஞானத்தோடு என்ன செய்யாதிருங்கள், குழப்பாதிருங்கள். தேவன் சொல்றார் நீ ஞானி. எல்லாரும் கரங்க தெரிஞ்சுக்க சோதரிப்போம். இங்கே கர்த்தர் சொல்லிட்டாரு, அஞ்ஞானின்னா அவன் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அஞ்ஞானிகளுக்கும் நம்முடைய தேவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அஞ்ஞானிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. கோடீஸ்வரனாக இருக்கலாம், தேசத்தினுடைய தலைவனாக இருக்கலாம், கர்த்தர் சொல்ற ஒன்றும் இல்லை, தூசி. பாருங்க, கவனிங்க. ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அருமையான ஞானிகள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஞானின்னு நான் நினைக்கிறேன், நீ அஞ்ஞானிய மாதிரி நினைச்சாத, பேசாத. தனிப்பட்ட ரீதியிலும் உன் பேச்சு ஒரு மாதிரி பாருங்க, சாவை பற்றியும் வியாதியை பற்றியும் தேவையை பற்றியும் எல்லாமை பற்றியும் இருக்கக்கூடாது. இருந்தால் எதிர்காலம் இல்லை. திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். செக் பண்ணணும் அடிக்கடி. ஒன்னியே நீ வந்து பாருங்க, பத்தையும் வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், என்னை மன்னிங்க, இந்த தடவை தப்பு விட்டுட்டேன், ரத்தத்தால் கழுவுங்க, என் வாயை திருப்புங்க ஆண்டவரே, மனதை திருப்புங்கள். அடிக்கடி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியம் கடவுளை மாற்றுறது இல்லை, கிறிஸ்தவ ஜீவியம் நம்ம என்ன செய்கிறது, மாற்றுறது, நம்ம பேச்சை மாற்றுறது. நல்லா மாறிக்கொண்டே வருகிறேன், ஏராளம் மாறிவிட்டேன். பாருங்கள், அவிசுவாசமாக அருமையானவர்களே பேசும்போது ஆண்டவரே மன்னியும், ரத்தத்தால் கழுவும், மனம் திரும்புகிறேன், விதமாய் அருமையால் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்க, ஆகவே நாம் ஞானி என்று கருத்து சொல்கிறார். வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். எல்லாம் சத்தமாக வாசிங்க. இயேசுவே தேவனால் நம்முடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கவனிங்க, இங்க ஆவியானவர் சொல்றாரு, இயேசு தான் உன்னுடைய ஞானம், அவர் உன்னுடைய மீட்பாக இருக்கிறார், ரட்சிப்பாக இருக்கிறார். அது உண்மை, உனக்கு தெரியும். ஆனால் அவர் தான் உன்னுடைய ஞானங்கிறத நீ தெரிஞ்சுக்க. இயேசுவே உள்ளே வாரும் என்று என்றைக்கு அழைப்பு கொடுத்தாயோ அன்றைக்கு ஞானத்துக்கு உன்னுடைய ஆவியில் என்ன செய்திருக்கிறாய், அழைப்பு கொடுத்திருக்கிறாய். உள்ள ஞானம் குடியிருக்கிறது. அந்த ஞானத்துக்கு பேர் இயேசு. பாருங்கள், தேவன். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றார், உள்ள ஆவியில் நீ ஒரு ஞானவானாய் மாறிவிட்டா. உள்ள இருதயத்தில் ஞானம் நிறைந்திருக்கிறது இயேசுங்கிற பேரில். இப்போ மனது வாய் எல்லாம் ஞானத்தினால் என்ன செய்ய வேண்டும், அது நிறையணும். பேச்சு வித்தியாசமாக இருக்கணும். உள்ள ஞானம் இருந்தால் போதாது. அநேக லட்சம் விசுவாசிகள் உள்ள ஞானம் இருக்குது, வெளியே பேசுகிறதெல்லாம் அஞ்ஞானம், உலகத்தான போல, சித்தப்பா பெரியப்பா மாதிரி பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரன மாதிரி பேச்செல்லாம். கடவுள்கிட்டையும் வந்து கச்சுறாரு, நின்று ஒரு தடவை யோசித்து நீ யாருன்னு போய் சிந்தி. உள்ள ஞானி, வெளியும் அதே மாதிரி நினச்சி பேசு. இந்த புஸ்தகத்தோட பழகு, ஞானத்தை உள்ள ஏற்று. பணத்தை சம்பாதிக்கிற மாதிரி ஞானத்தை இந்த புஸ்தகத்து மூலமாக சம்பாதிக்கலாம். அதனால தான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் செய்கிறதெல்லாம் என்ன செய்யும், வாய்க்கும்.
அருமையான ஞானம் இருக்கிற இடத்துல வெற்றி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, தோல்வி இல்லை, தரித்திரியம் ஒழியும், வியாதிகள் மறையும், சாபங்கள் தொலையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு தீர்வெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டு தீர்வெல்லாம் அந்த வார்த்தை தான். சிந்திக்க வேண்டும். அருமையான பாருங்கள், இப்போ காரியங்கள் சரியா நடக்கலைன்னு சொன்னான், இன்னும் நான் வார்த்தையை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, பிடிக்க வேண்டி இருக்கிறது. அதுதான் இன்னும் என்ன செய்யணும் பாஸ்டர், இன்னும் இறுக்கி என்ன செய்யுங்க, பிடிங்க, மனதிலே வையுங்கள், வாயில வையுங்கள், கர்த்தர் ஜெபத்தில் வைங்க, கவனியுங்கள். ஆகவே நாம் ஞானிகள் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. இப்போ இன்னொரு வசனம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 11:19. மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். இப்ப எல்லாம் சத்தம் வாசிங்க. ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று என்ன செய்யும், ஒப்புக்கொள்ளப்படும். கர்த்தர் பேசுறாரு பாருங்க. தன்னை பற்றி பேசும்போது ஞானம்னு சொல்றாரு. வேதபாரரும் பரிசேயரும் அவர் என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. போஜன பிரியன் மதுபான பிரியன் அவரை சொல்றாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் ஞானம். அவன் அஞ்ஞானியா இருக்கிறதுனால, கண்ணு தெரியாததுனால என்னை அடையாளம் அவனுக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஆனால் ஞானத்தின் பிள்ளைகள் நான் ஞானந்தாங்கிறத என்ன செய்வாங்க, ஒத்துக்கொள்வார்கள். எத்தனை பேர் ஞானத்தின் பிள்ளைகள்? கவனிங்க. கர்த்தர் இயேசுன்னு சொன்னால் நம்ம அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம். காரணம், உள்ளே ஞானம் இருக்கிறது. ஞானத்தின் பிள்ளைகள் ஞானத்தின் தகப்பனை நினைச்சுவார்கள், அடையாளம் கண்டுகொள்வார்கள். நமக்கு 1008 சந்தேகம் இல்லை கர்த்தரை பற்றி. அருமையான தேவனுடைய பிள்ளை கவனிங்கள். ஆகவே இப்போ ஜெபம் என்பது ஞான பிள்ளைகள் ஞான தகப்பன்ட்ட ஞான களஞ்சியத்திலிருந்து ஞான வார்த்தைகளை தொடர்பு கொள்கிறது தான் ஜெபம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதம் அல்லாதபடி தேவனுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஜெபத்தில் நமக்கு எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனத்தில் ஞான வார்த்தைகளை பேசுறது தான் ஜெபம். நீண்ட ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வார்த்தைகளை நீண்ட அறிக்கையில் என்ன செய்யுங்க, பண்ணுங்க. திருப்பி திருப்பி இதை 1000 நேரம் சொல்றதுனால உனக்கு நல்லது, வாழ்வு பெருகும். ஞான வார்த்தைகளை வாயில வைத்திருக்கிறவன் தேவனை வாயில வைத்திருக்கிறான். கவனிங்க. ஆகவே நீண்ட ஜெபம் பண்ணணும்னா வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டுமே ஒழிய நம்ம பிரச்சனையை அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கல. திருப்பி அவருக்கு தெரியும், அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நீ சொல்ல பார்த்தீங்கன்னா காலம் ஒரு நேரம் ஞாபகப்படுத்துறது, அப்புறம் மத்தியானம் ராத்திரியும் மறந்துடாதையும் ஆண்டவரே ஒரு நேரம். அவர் அவ்வளோ முட்டாளா? எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. இப்போ உனக்கு தெரியுமாங்கிறது தான் அவருடைய கேள்வி. உனக்கு பேச தெரியுமா? உனக்கு நீ ஞானி என்கிற அறிவு உள்ள இருக்கிறதா? ஞானி எப்படி பேசுவாங்கிற ஒரு தெளிவு உனக்கு இருக்கிறதா? தேவாதி தேவனிடத்தில் பேசுகிறோம், என்ன பேச வேண்டும் என்ற ஒரு தெளிவு உனக்கு இருக்கிறதா? இதுதான் கர்த்தர் ஜெபத்தில் கேட்டுட்டு இருக்கிறாரு. என்ன வேணாலும் பேசலாம், அவர் பதில் கொடுக்கணும். மறந்து விடுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. நம்ம நினைக்கிற காட்டிலும் தேவன் மகா பெரியவர், மரியாதைக்குரியவர். நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம், அவர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு தேவையும் கிடையாது. மனுஷன் நினைப்பதற்கும் அனுபவத்தினை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் ஆதி பக்தர்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னான். தாவீது மெய்ப்பனா இருந்து ராஜாவாயிட்டான். ஆனால் அவனுடைய அறிக்கையை பாருங்க. மனுஷன் நினைக்கிறதுக்கும் மனுபுத்திரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் தாழ்மையாக இருந்தாலும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் சொல்றான், தேவரீர் எனக்கு காண்பித்த தயவுக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் உள்ள ஆழமா என்ன தாழ்த்தினார், கர்த்தருக்கு மரியாதை கொடுத்தார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். கண்டத்தை பேசலாம், கர்த்தர் பதில் கொடுக்கணும். ஏமாந்து போயிடுவேன். பிசாசுடைய வஞ்சகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மிகுந்த மரியாதையோடு அருமையானவர்களே, கர்த்தாவே என்னை நினைக்கிறதுக்கு நான் ஏமாத்துறேன். என்றைக்கோ படுகொலிக்குள்ளே போயிருப்பேன், தூக்கி எடுத்தீங்க. எத்தனையோ கோடி மக்கள் உம்மிடத்தில் ஒரு தொடர்பு இல்லாமல் இன்னைக்கு அஞ்ஞானத்தில் இருக்கிறான். என்னை ஞானியாக மாற்றிட்டீங்க. சாகும் வரைக்கும் கர்த்தாவே உம்மோடு ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு தந்திருக்கீங்க. இப்போ நான் உம்முடைய வழியின்படி வரப்போகிறேன். எத்தனை பேர் கர்த்தருடைய வழியின்படி வரப்போறீங்க? எல்லாரும் கரங்கத்தில் சோதரிப்போம். அஞ்ஞானிகளை போல பேசாதிருங்கள் கர்த்தர் சொல்கிறார். காரணம், இந்த உலகத்தில் மெஜாரிட்டி அஞ்ஞானிகள் தான் இருக்காங்க. ஞானிகள் கொஞ்சம், லட்சம் பேரில் ஒருத்தன் தான் நினைச்சிருக்கிறான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ எல்லாரும் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி கர்த்தரிடத்திலிருந்து பேசாத காரணம், இது ஒரு அஞ்ஞான உலகம். இந்த உலகத்திலே அருமையான ஞானம் கிடையாது. வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன்.
வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்திர மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவு உண்டாக்குகிறான். கடக்கக்கூடாதும் நிலையாதுமான 6 எலும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றிப்போக பண்ணி செய்கிறான். பூமியின் மேல் ஆகாரம் விளையும், அதன் கீழிடங்களில் இருக்கிறவைகளோ அக்னியால் மாறினது போல இருக்கும். அதாவது கீழே நிலக்கரி அது இது இருக்கு, பெட்ரோல், அக்னியால் மாறினது போல இருக்கும். அதன் கல்லுகளில் இந்திர நீலம் விளையும், அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும். ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது. வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை. சிங்கம் அதை கடந்ததில்லை. மனிதன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிறான். கண்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான். அவன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும். ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான். மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். இப்போ எல்லா சத்தமாச்சிங்க. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? பூமியிலே அருமையானே அறிவு இருக்கிறதுன்னு இங்கே ஆவியான சொல்றாரு பாருங்க. பெரிய ஆறு அப்படியே அடைச்சிடுறான். ஒரு சொட்டு தண்ணி வெளியே வராதபடி டேமை கட்டிடுறான். மலைகளை குடைஞ்சிடுறான். பொறியியல் அறிவு ஏராளம் மனுஷனுக்கு என்ன செய்யுது இருக்குது. மருத்துவ அறிவு இருக்கிறது, விஞ்ஞான அறிவு இருக்கிறது, வானமண்டலத்துக்கு கொடுத்த அறிவு கூட இருக்குது. ஸ்பூட்னிக்கை விடுறான், அதை விடுறான், இதை விடுறான். ஆனால் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? துளியும் கூட இவன்ட்ட ஞானம் என்ன செய்யாது, கிடையாது. அநேக மருத்துவர்கள், அநேக விஞ்ஞானிகளுக்கு துளி கூட, ஒரு சின்ன டாட்டு கூட ஞானம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஞானிகளாக மாற்றிருக்கார். எல்லாரும் கரங்குதிக்க சோதரிப்போம். கர்த்தர் ஞானிகளாக மாற்றிருக்கிறார். கண்ணை மூடினா அருமையானே, செவ்வாய் கிரகத்தை தாண்டி சூரியனை தாண்டி ஒரு சனப்பொழுதில் பரலோகத்துக்கு நம்ம போயிடலாம். அத்தனை ஞானத்தினுடைய புண்ணியம். ஆனால் அருமையானே, பெரிய விஞ்ஞான அறிவுகளை கண்டுபிடித்தவர்கள் சத்தா பாதாளத்துக்குள்ள என்ன செய்யணும், இறங்க வேண்டும். உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் அருமையானே பாருங்கள், கர்த்தர் நம்முடைய ஞானத்தின் மூலமாக நமக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறார். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, வாழ்வை ஞானத்தில் ஆரம்பித்தேன், அதிலேயே தொடரு, கண்டினியூ பண்ணு ஞானத்தில். அஞ்ஞானிகளை போல வழிகளை தேடாத, நான் வச்சிருக்கிற வழி ஞான வழி, அதிலேயே தொடரு, நல்ல வெற்றி பெறுவாய். கவனியுங்கள். ஆகவே இந்த உலகம் அறிவு நிறைந்த உலகம், ஆனால் ஞானம் கிடையாது. ஏன் ஞானம் கிடையாது தெரியுமா? அருமையானே, பிசாசு இந்த உலகத்தினுடைய அதிபதியாக என்ன செய்கிறான், இருக்குதான். பிசாசு தான் முதல் அஞ்ஞானி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஞானத்தின் தகப்பன் நம்முடைய தேவன். பிசாசு தான் முதல் அஞ்ஞானி. அருமையான கவனிங்கள். அஞ்ஞானியாக இருக்கிறனால தான் இந்த உலகம் அஞ்ஞானத்துக்குள்ளே மூழ்கி என்ன செய்கிறது, கிடக்கிறது. அதனால் தான் கர்த்தர் அஞ்ஞான வார்த்தைகளை வெறுக்கிறார் என்பதை நீங்கள் திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாசிப்போம். எசேக்கியேலின் புத்தகம் 28ஆம் அதிகாரம். சாத்தானை பற்றி அருமையான கர்த்தர் இங்கே பேசுகிறார் பாருங்க. 11ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். இங்கே தீரு ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்கிறாங்க. தீரு ராஜாவுக்கு பேசும்போதே அருமையான இன்னொரு கருத்தை பரிசுத்த ஆவியான் செய்கிறாரு, உள்ளே வைத்து சொல்லுகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், இப்போ வாசிக்கிறேன். பெண்ணும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். தீரு ராஜா ஏதேனிலே இருந்தான், தேவனுடைய தோட்டத்தில் இல்லை. பிசாசை பற்றி அருமையான கர்த்தங்க பேசுகிறார் பாருங்க. சொல்லும்போது வாசிக்கிறேன் மறுபடியும். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன். அவனுடைய ஆரம்பத்தை பாருங்க, பிசாசுடைய ஆரம்பத்தை பாருங்க. நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாய் ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிய பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. சாத்தானுடைய ஆரம்பம் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க. வெளியேற பெற்ற அருமையான கற்கள் எல்லாம் அவனை மூடி தான் கர்த்தர் அவனை படைத்தாரான்.
நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாக சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பாருங்க, இன்னைக்கு தம்பிமார் கிட்டார் வாசிக்க கிட்டாரை தூக்கிட்டு வராங்க அங்கேருந்து. ஆனால் சாத்தானுக்குள்ளே கர்த்தர் கிட்டார் என்ன செய்தாராம், உள்ளே பதிச்சு வச்சிருந்தான்னு போட்டிருக்கு. எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கர்த்தர் அவனுக்குள்ளே பதித்து வைத்திருந்தார் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அடுத்து, நீ காப்பாற்று இருக்கா அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபு, தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்கள் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் வரைக்கும் உன் வழிகளில் குறையற்றவனாய் இருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பருவத்திலிருந்து ஆகாதவென்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாயிருந்த உன்னை அக்கினிமயமான கற்கள் நடுவில் இராதபடிக்கு அழித்து போடுவேன். இப்போ எல்லாம் சத்தமாக வாசிங்க. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மெனிக்கினால் ஞானத்தை என்ன செய்தாய், கெடுத்தாய். கவனிங்க, அவனை படைக்கும் பொழுது கர்த்தர் ஞானத்தினால் நிறைந்தவனாய் பரலோகத்தில் முக்கியமான ஒரு இடத்துல அவன் வைத்திருந்திருக்கிறான். கேருபான் தான் போட்டிருக்கு. கேருபுன்னா பாருங்க, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் 2 கேருபுகள் இருக்கிறது என்று பைபிளில் போட்டிருக்குது. கேருபீன்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிறவரே எங்கள் ஜெபத்தை என்ன செய்யும், கேளும். ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கிறான் கர்த்தருக்கு, ஞானத்தால் நிறைந்தவன். ஆனால் அருமையான பாருங்கள், கடைசியில் ஞானத்தை கெடுத்து விட்டான்னு போட்டிருக்கு. ஞானத்தை கெடுத்தவனுக்கு பேர் அஞ்ஞானி. முதல் அஞ்ஞானி லூசிஃபர், பிசாசுதான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு விரோதி என்றால் தேவன் ஞானம் நிறைந்தவர், பிசாசு ஒரு அஞ்ஞானி. வாசிப்போம் அவனை பற்றி இன்னொரு இடத்துல, ஏசாயாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அதிகாலையின் மகனாகிய வெடிவெள்ளியே, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையின் மகனாகிய லூசிஃபரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழில் அவன் பேரை விட்டுட்டாங்க. ஆங்கிலத்தில் பிசாசுடைய ஒரிஜினல் பேர். இன்னைக்கு அவங்க பேர் பிசாசு. ஆனால் கர்த்தர் அவனை உருவாக்கும் பொழுது அவனுக்கு கொடுத்த பேர் வந்து லூசிஃபர். கேப்ரியல், மைக்கேல், லூசிஃபர், இவர்கள் 3 பிரதான தூதர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மிகாவேல் கர்த்தருடைய யுத்தங்களை செய்கிறவன். காப்ரியேல் செய்திகளை இந்த பூலோகத்துக்கு அருமையான மக்களுக்கு கொண்டு வர்றவன். லூசிஃபர் அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வைத்து கர்த்தரை ஆராதிக்கிறவன் என்று வேதம் சொல்கிறது. கவனிங்க, பிரதான தூதன், மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருக்கிறாரு. அதிகாலையின் மகனாகிய லூசிஃபரே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இப்போ கவனிங்க, அவன் என்ன தப்பு செஞ்சான்னு எழுதப்பட்டிருக்கிறது. நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். நான் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் என்ன செய்தாய், தள்ளுண்டு போனாய். கவனிங்க, ஒரே ஒரு இடம்தான் அவனுடைய சீட்டை காட்டிலும் உயரமான இடமா இருக்குது. அவ்வளவு உயரமான இடத்தை கொடுத்துருந்தாரு. இவன் சாத்தான் சொன்னான், நான் அவருடைய சீட்டில் போய் உட்காரணும். வடக்க தூதர்கள் எல்லாம் ஆராதிக்கிற அந்த ஆராதனை பொருளாக நான் இருக்கணும்னு சொன்னான். கர்த்தர் சொன்னார், தள்ளி விட்டார்னு எழுதப்பட்டிருக்கிறது. தரையிலே தள்ள வெட்டப்பட்டாயே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தரன்னா பூமி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவனை வெட்டி விட்ட மாத்திரத்தில் பூமியில் வந்து விழுந்தான். அஞ்ஞானத்தை பூமிக்கு என்ன செய்யிட்டான், கொண்டுட்டு வந்துட்டான். கவனிங்கள், ஆகவே தான் அந்த பூமி ஒரு அஞ்ஞான பூமியாக இருக்கிறது. கர்த்தரை அறியாத ஒரு பூமி. மனிதன் பிறக்கும் பொழுதே கர்த்தருக்கு தூரமாக தானே செய்கிறான், பிறக்கிறான். இப்போ கர்த்தர் சொல்றார், என் சமூகத்தில் வரும் பொழுது அந்த அஞ்ஞானத்தை ஏன்ட்டு நினைச்சாத, பேசாத, வெறுக்கிறேன், நான் அது வெறுக்கிறேன். பிசாசனுடைய லாங்குவேஜ் இங்கே கொண்டு வராத, அது இல்லை இது இல்லை விளங்காது, ஆண்டவரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, செத்துப்பான்னு சொல்லிட்டாங்க. அருமையான இது பிசாசனுடைய அருமையான பிள்ளை சாவு பேச்சு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நடக்காது, விளங்காது, இல்லை ஆண்டவரே எனக்கு அது இல்லை ஆண்டவரே, இது இல்லை ஆண்டவரே. என்கிட்ட வந்து கர்த்தர் சொல்றார், சொல்லாத, அது பிசாசனுடைய ஒரு பாஷை. பரலோகத்திலிருந்து அவனை நான் கீழே தள்ளியிருக்கேன். காரணம் அஞ்ஞானம் அங்கே இருக்கக்கூடாது, பரலோகத்திலும் சொல்லி நான் கீழே தள்ளியிருக்கிறேன். அவன் பூலோகத்தில் வந்து இன்றைக்கு அவன் அஞ்ஞானத்தை மக்களிடத்தில் அவன் பரப்புறதுக்கு பிரயாசப்பட்டு இருக்கிறான். நீ மிகுந்த எச்சரிக்கையாய் ஞானத்தை என்ன செய், பற்றிக்கொள், ஞானத்தை பற்றிக்கொள். மனது வாய் எல்லாம் தேவ ஞானத்தினால் நிறைந்திருக்கட்டும். விசேஷமாக தேவ சமூகத்தில் வரும் பொழுது ஒரு ஞானவானாய் வா, நல்ல பதிலில் என்ன செய்வாய், பெற்றுக்கொள்வாய்.
அநேக கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். அநேக ஜெபங்களுக்கு பதில் இல்லை. கிறிஸ்தவ உலகத்தில் மறுக்க முடியாத உண்மை. ஏனென்றால் ஞானம் இல்லை. அஞ்ஞானிகளை மாதிரி கர்த்தர் சமூகத்தில் வந்து பேசி கர்த்தரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் மக்கள். அதனால தான் பிரசங்கியில் நான் வாசித்தோம், தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். ஜெபத்தை பற்றி பேசும்போது உன் வார்த்தைகளினாலே தேவன் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். அவை தான் வார்த்தை பற்றி மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். ரொம்ப பேசணும்னு ஆசைப்படாத. உடனே திட்டமாக தெரிந்து கொள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆட்கள்கிட்டையும் ரொம்ப பேசணும்னு ஆசைப்படாதீங்க. ரொம்ப பேசுகிறவன் முட்டாள் மூடன்னு கத்த சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த உலகத்தில் ரொம்ப பேசுகிறவன் ஞானின்னு சொல்கிறான். ஆனால் கர்த்தர் வேற மாதிரி பார்க்குறாரு. எத்தனை பேர் கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புகிறீர்கள்? உங்களை மனுஷர் ஞானின்னு நினைக்காட்டா பரவாயில்ல, என்னை யார் இங்கே இருக்க யார் ஞானின்னு நினைக்காட்டாலும் பரவாயில்ல. தேவன் மாத்திரம் பார்த்து நீ ஞானி ஞானி ஞானின்னு சொன்னால் அது எனக்கு போதும். அதான் கரெக்டான சர்டிஃபிகேட்டு. காரணம் அவர் தான் என்னை வாழ வைக்க போகிறாரு. உள்ள இவளெல்லாம் ஏற வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. மனுஷன் வெளியே பார்க்குறான், கர்த்தரோ உள்ள பார்க்குறான். சின்சியாரிட்டி, ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி ஆன் த இன்சைடு. உள்ள அருமையான பாருங்கள், கர்த்தரை பிரியப்படுத்துகிற உள்ளம் உங்களுக்கு இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. நேம்ட பிள்ளாகவே தரையில் விழுந்த அந்த பிசாசி பாருங்க, அவனுடைய ஒரே நோக்கம் அஞ்ஞானத்தை பரப்பணும். அஞ்ஞானத்தை பரப்பிட்டா மக்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போவார் என்று சாத்தானுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், ஆகவே அவனுடைய நோக்கமெல்லாம் இன்றைக்கு அஞ்ஞானத்தை பரப்புறதெல்லாம் இருந்துகிறது. அதனால தான் கர்த்தர் சொல்றார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு ஞானத்தை என்ன செய்யுங்க, பிரசங்கம் பண்ணுங்க. ஞானத்தை பிரசங்கம் பண்ணுங்க. தீவிரமாய் செய்யுங்கள். கால்களில் ஆயத்தம் என்னும் பாதரட்சி மாட்டிக்கொள்ளுங்கள். இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் ஞானத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தீவிரியுங்கள். இதை போல ஒரு உதவி வேறு எதுவும் கிடையாது. யாரோ ஒருத்தனுக்கு சட்டையை கொடுக்குறது, வேட்டியை கொடுக்குறது நல்லது, ஆனால் அது ரொம்ப ஒன்றும் வராது. ஆனால் ஞானத்தை கொடுத்தீங்கன்னா பாதாளத்துக்குள்ள தூக்கி எடுத்து பரலோகத்துக்குள்ள என்ன செய்யலாம், சேர்த்துடலாம். வாழ்க்கை பாதையை மாற்றி விடலாம். வாழ்க்கையின் பாதையே மாற்றி விடலாம். ஐயோ, இன்னைக்கு அஞ்ஞான குடும்பங்கள், நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அருமையான கர்த்தரத்தில் வரணும். பார்க்கும்போது பாருங்கள், இந்த உள்ள நன்றினால் நிரம்புவது காரணம் இந்த சந்ததியுடைய எதிர்காலத்தை கிறிஸ்து என்ன செய்து விட்டார், மாற்றி விட்டார். எங்கேயோ தலைகீழ பாதாளத்துக்குள்ள அக்கினிக்குள்ளே போய்கிட்டு இருந்தவன் இன்றைக்கு அருமையானே சொர்க்கத்துக்கு நேராக பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அத்தனையும் கர்த்தருடைய கல்வாரி பாடுகள். எல்லாரும் கரங்களுக்கு சோதரிப்போம். அத்தனையும் அவருடைய அன்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடிக்கடி அருமையானவர்களே பாருங்கள், கர்த்தரை தோத்திரம் பண்ணணும். இதெல்லாம் நினச்சி தோத்திரம் பண்ணணும். பாருங்க, எது இல்லையோ அங்கே வந்து அதை சொல்லக்கூடாது. பாருங்க, மாப்பிள்ளை இல்லை, கர்த்தர் சொல்ற என்கிட்ட வந்து இல்லைன்னு நினைச்சாத சொல்லாத, அது அஞ்ஞானம். இல்லைங்கிற பிஸ்னஸ் அதெல்லாம் பிசாசு உலகத்தில் உள்ள ஒரு லாங்குவேஜ். ஏற்ற துணையை நான் என்ன செய்வேன், உண்டாக்குவேன். எல்லாரும் சொல்ல உண்டாக்குவேன். இல்லைன்னா நான் உண்டாக்குவேன். நான் சொல்லியிருக்கிறேன் ஆதியாகமம் 2:18 வசனத்திலே, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணையை நான் என்ன செய்வேன், உண்டாக்குவேன். இப்போ நீ கர்த்தர் சமூகத்தில் வந்து கர்த்தாவை நீர் உண்டாக்குவீர் ஆண்டவரே. இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீர் என்ன செய்வீர், உண்டாக்குவீர். ஏவாள் இல்லை, ஆனால் ஒரு எலும்பெடுத்து அவளை நினைச்சிட்டாரு, உண்டாக்கி விட்டார் ஏற்ற துணை. அவர் சிருஷ்டிகர், படைக்கிறவர், மாப்பிள்ளையும் பொண்ணையும் படைக்கிறவர். அவர் போய் தேடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இல்லாத விலை உருவாக்குகிறவன் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர்கிட்ட பேசும்போது, கர்த்தாவை இல்லைனாலும் நீங்கள் படைச்சு தருவீங்க ஆண்டவரே, இல்லைனாலும் நீங்கள் உண்டாக்கி தருவீர். நான் எங்கே இல்லைன்னு இப்படி பார்த்துட்டு அதை உம்மட்ட வந்து சொல்லக்கூடாது. நீர் சிருஷ்டிகரில் ஒன்றுமில்லாமல் வந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். கர்த்தர் சொல்றார், வார்த்தையை சொல்லியிருக்கேன், அதை என்கிட்ட பேசு. பிசாசுடைய லாங்குவேஜ் இங்கே வந்துருச்சு, அதை பேசாத. இல்லைங்கிற பேச்சு இங்கே வரக்கூடாது. அது இல்லை, இது இல்லை, கர்த்தர்கிட்ட சொல்லவே கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் சொல்றாரு, இருக்கிறது. எல்லாம் சொல்ல, இருக்கிறது. பணம் இருக்குது, பொண்ணு இருக்குது, மாப்பிள்ளை இருக்குது, பிள்ளை இருக்குது. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து குறைவில் எல்லாவற்றையும் என்ன செய்வார், நிறைவாக்குவார். அவர்கிட்ட வந்து என்ன சொல்லணும், ஆண்டவரே நம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து, அது ராஜாவுடைய அந்த ஐஸ்வர்யம், அதிலிருந்து என்ற குறைவில் எல்லாவற்றையும் என்ன செய்வீர், நிறைவாக்குவீர். கர்த்தர் சொல்வார், ஆமீன், போ, உடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவுது. இல்லை ஆண்டவரேன்னு சொன்னால் அவர் எப்படி ஆமீன் போடுவார்? சாத்தான் தான் ஆமீன் நினைச்சுவான், போடுவான்.
அப்படிதான் இல்லை இல்லை ஒழித்து கட்டுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த கோயிலுக்கு வர்றவங்க நீங்கள் பாக்கியவான்னு சொல்கிறேன். இருபது ஆண்டுகளிலே ஒரு முறை மைக்கில் இல்லைன்னா கோயிலில் சொன்னதே இல்லை. காரணம் இவெல்லாம் வாழ்க்கையை நான் கற்றுக்கொண்டேன். இது பிரசங்கம் கிடையாது. முதல்ல பிரசங்கி திருந்தணும். அதுக்கு தான் குடும்பங்கள் வாழ போகிறது. கர்த்தனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தார். பேசாத மைக்கில் இல்லாமலே போயிடும். அநேக சபைகள் இல்லாமல் இருக்கு. இதுதான் காரணம். தீர்மானம் பண்ணேன், பேசக்கூடாது. 20 ஆண்டுகளாக ஒரு முறை அருமையான இல்லைன்னு சொன்னதே கிடையாது. கவனிங்க, இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. போதுமானதுக்கு அதிகமாக என்ன செய்கிறது இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தர் அதனோடு வேர்வையை கூட்டார், வேர்வையை கூட்டார், வேதனையை கூட்டார். ஆகவே தான் அருமையான தேவனுடைய மக்களே பாருங்கள், ஞான வார்த்தைகளை ஞான தகப்பனிடத்தில் பேசுவது தான் ஜெபம். ஜெபங்கிறது பாருங்கள் பரலோகத்தினுடைய ஒரு விஷயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்தில் லட்சம் பேர் ஜெபிக்கிறதுனால ஜெபங்கிறது ஒரு சாதாரண விஷயமா போச்சு. மனுஷன்கிட்ட பேசுகிற மாதிரி. மனதை அருமையால் மாற்றி சிந்தியுங்கள், மாற்றி சிந்தியுங்கள். ஜெபம் பண்ணுறதுன்னா ஒரு வாக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளும். கர்த்தர் ஸ்லாக்கியத்தை ரத்தத்தின் மூலமாக அவங்களுக்கு என்ன செய்யிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. எல்லாரும் அவர்கிட்ட பேச முடியாது. தேவ தூதரெல்லாம் பேச முடியாதுன்றது. கவனிங்க, பேசக்கூடாது, வாயே பேசக்கூடாது. அப்படி தான் கோடி தூதர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷா இன்றைக்கு உன்னை ஞானவானாய் மாற்றி உனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை என்ன செய்யிருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன். ஞானத்தை பற்றிக்கொள், நல்ல ஞானியாயிரு. சடச்சடன்னு பேசாத. சடச்சடன்னு பேசுகிறமே அஞ்ஞானி, முட்டாள். முட்டாள் கர்த்தர் சமூகத்தில் அருமையான ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது பாருங்க. ஆகவே கர்த்தர் சமூகத்தில் போகும்பொழுது அருமையான முதலாவது இந்த வார்த்தை ரெஃபர் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் பதில் இந்த புஸ்தகத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. எல்லா அஞ்ஞான பிரச்சனைகளுக்கும் ஞான பதில்களை தேவன் இந்த புஸ்தகத்தில் ஏற்கனவே வைத்திருக்கிறார். இதை கண்டுபிடிச்சி இதை வாயினால் நிரப்பிட்டு தான் ஞான பிதாவினிடத்தில் என்ன செய்யணும், வரணும். தேவன் உன்னுடைய கண்ணீரையும் உன்னுடைய அங்கலாய்ப்பையும் பார்த்து அருமையான பதில் கொடுக்கறது இல்லை. உன்னை சொல்லுகிறேன் அப்படின்னா கடவுளுக்கு இறக்கம் இல்லையா? அவர் அன்புள்ளவர்னு போட்டிருக்க. அன்பாக இருந்தபடினாலே உன்னுடைய எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்து தம்முடைய குமாரனாய் இயேசுவை உன்னுடைய பிரச்சனைக்கு பதிலாக சிலுவையிலே அவர் தொங்க விட்டார். அந்த ஞானம் கடாவப்பட்டது, அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. எல்லா பிரச்சனைக்கும் பதில் கல்வாரியில் இருக்கிறது. அதை குறித்த விவரங்கள் இந்த ஞான புஸ்தகத்தில் இருக்குது. இப்போ கர்த்தர் அன்பாக இருக்கிறதுனால முன்கூட்டியே அருமையாமலே தீர்வை உண்டாக்கி விட்டார், பதிலை அவர் உண்டாக்கி விட்டார். இன்றைக்கும் பிரச்சனை அள்ளி கொட்டிக்கிட்டு நீ கர்த்தர் சமூகத்தில் வரக்கூடாது. அந்த பதிலை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்ய வா. அதுதான் கர்த்தர் சொல்றாரு. எல்லாத்துக்கும் நான் பதிலை ஆயத்தப்படுத்திட்டேன், ஒன்னையும் ஞானப்பள்ளியாக மாற்றிட்டேன். இப்போ அஞ்ஞானி மாதிரி என்கிட்ட பேசாத, அது பிசாசுடைய லாங்குவேஜ். அது கர்த்தர் சொல்றாரு, நான் அதை வெறுக்கிறேன். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ஷட் அப், பேசாத. தேவன் மக்களே, இந்த நாட்களிலே ஆகவே ஞானத்தை கர்த்தரிடத்திலே கொண்டு வருவோம். ஞானத்தை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுப்போம். ஞானத்தின் பதில்களை பெற்று நம்முடைய சந்ததியை வாழ வைப்போம். தேசத்தில் அழுந்திருப்போம். பரலோக பிதாவை நன்றியோடு நாம் துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஏலோகிம், எல்லாவற்றையும் படைக்கிற கர்த்தர், ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் படைக்கிற கர்த்தர். அதற்காக நாம் துதிக்கிறோம். தேவன் எங்களுடைய அப்பா, அதற்காக நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தாவே, ஞான வார்த்தைகளை தந்திருக்கிறீர். மனதையும் வாயையும் ஞான வார்த்தைகளால் நிறைத்துப்படுங்க. கர்த்தாவே, இந்த மனதை திறந்து வார்த்தைகளை உள்ள எழுதும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் ஞான குடும்பங்களாய் மாறட்டும். கர்த்தாவே, அற்புதங்களை அடையாளங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். இவைகள் ஒன்றுமில்லை நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, சுகத்தை படைத்து தருவீராக, குழந்தைகளை படைப்பீராக, திருமணங்களை படைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பணத்தை படைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இல்லாதவைகள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, அப்படி செய்கிறதற்கு நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காலத்தும் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.